வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் காணொலிகள்லாம் பதிஞ்சிட்டு இருக்க சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டு இயங்கிட்டு இருக்க அட்வொகேட் நெல்சன் அப்படிங்கிற தம்பியோட வீடு பூந்து பார்த்தீங்கன்னா அவரோட தந்தை தாய் மேலே ராஜா பேரன் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காரு. இதை குறித்து தான் பார்வையாளர்கிட்ட கேட்க போகிறோம். அதற்கு முன்னாடி அந்த தலைப்பு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வள்ளல் மீடியா சேனல் பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பாரிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாரி, இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த சேனல் எப்படி நம்ம வளர்த்தெடுத்தோம். நீங்கள் ஸ்டார்டிங்லாம் ஞாபகம் இருக்குது, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சேனல் நிறைய மக்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சேனலுக்கு வரப்போகிற ஒரு சின்ன பேராபத்துன்னு கேள்விப்பட்டால் அதை குறித்து சொல்லுங்கள் பாரு. அதாவது நம்ம கூட கருத்தியல் பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இழிவான குரூப்பு, சரி கருத்தியல் பேசி ஜெயிக்க முடியாது ஆனால் இந்த சேனலை தூக்கி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட காசு கொஞ்சம் நிறையா இருக்குது, கொஞ்சம் திமிரும் வந்துருச்சு. இப்போ அந்த திமிரும் காசும் சேர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பேக்ரவுண்டில் சில ஏஜென்சிஸ் இருக்குது, அந்த ஏஜென்சிகிட்ட காசு கொடுத்தோம்னா அவங்க சேனலை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏஜென்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க போல். அதில் ஒரு ஏஜென்சி நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு உங்களுடைய சேனலை தூக்குறதுக்கு ஒரு தொகை பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூலமா தகவல் கடத்தப்பட்டிருக்கு. அதனால் எப்போ வேணாலும் இந்த சேனல் போகலாம். ஸோ அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். வள்ளல் மீடியா தொடருமான்னு தெரியல. எங்களுக்கு வேறு யாரும் ஆதரவு கிடையாது, மக்களுடைய ஆதரவு மட்டும்தான். ஏன்னா எங்கள் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை நாங்கள் பேசுகிறோம். அதை ஏற்கக்கூடிய இல்லை எங்ககிட்ட உண்மை இருக்குன்னு நம்பக்கூடிய மக்கள், நாங்கள் திரும்ப வேறு ஏதாவது ஒரு சேனலில் இந்த சேனல் முடக்கப்பட்டால், இந்த சேனல் முடக்கப்பட்டதுக்கப்புறம் வேறு ஏதாவது சேனலில் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்த சேனலுக்கும் எங்களுக்கு ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கையோடு போகிறோம். நிச்சயமாக தருவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலோட இப்போது நல்லா நம்ம அவங்க ஆதரவு தந்து தான் போயிட்டுருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சம்பவம், ராஜா பேரன் அவரை குறித்து கூட அவருக்கு ஆதரவாக கூட நீங்கள் ஒரு காணொலியில் ஒரு இஷ்யூவில் பேசியிருந்தீங்க. நெல்சன் அவரும் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடு புகுந்து நடந்ததெல்லாம் அந்த காணொலியில் நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பாங்க. என்ன பாரு இது? தமிழர்களுக்குள்ளே நடக்கக்கூடாத நிகழ்வு. அடித்த ராஜா பேரனும் தமிழர் தான், நெல்சனும் ஒரு தமிழர் தான். ரெண்டு பேருமே சமூகத்தில் வெவ்வேறு இடங்களில் செயல்படக்கூடிய நபர்கள் தான். இவங்களுக்குள்ள சில கருத்தியல் முரண்பாடுகள் உண்டு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நெல்சன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சமீப காலமாக அவர் இளம் வயது கொண்டவர் தான். அவர் இப்போ சமீப காலமாக அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கார். அவர் சமீப காலமாக தொடர்ச்சியாக காணொலிகள் போட்டுட்டு வராரு. அதில் அவர் திமுக எதிர்ப்பாளர், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த காணொலி போடுறதுல நடுவில் இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் நெல்சன் அவருக்கும் சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகிறது. அந்த கருத்து முரண்பாடுகளில் நாம் தமிழர் கட்சியை ஒரு சில இடங்களில் விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனத்தில் அந்த நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு விமர்சிக்கிறாரு. அப்படி அவர் விமர்சிக்கும் போது அந்த கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு நீ பிறந்திருந்தா நீ ஆதாரத்தை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலை முன்வைக்கிறார். தகாத வார்த்தை. நீ எப்படி ஒரு அன்பார்லிமெண்டல் வேர்டில் நீங்கள் ஊடகத்தில் இருந்துட்டு பேசுகிறீங்க, அப்பா அம்மாவை எடுத்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக நெல்சன் அவர்கள் கருத்துக்களை முன் வச்சு ஒரு 2-3 காணொலிகள் போட்டிருக்காரு. அதில் ஒரு காணொலியில் ஆதாரங்கள்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காரு. இப்போ கடைசியாக வந்துச்சு, அது கொஞ்சம் வைரல் கண்டென்ட்டாக மாறுது. அது வைரல் ஆன உடனே அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் ஒரு நாள் தானே, அது போட்டு ஒரு நாள் தான் ஆச்சு. ஸோ இந்த ஒரு நாளுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சுங்கிறத நம்ம சொல்கிறோம். அவர் நடந்தோடனே இப்போ நெல்சன் அவங்க வீட்டுக்கு ராஜா பேரன் போகிறாங்க. இதில் நெல்சன் அவர்கள் போட்ட அந்த காணொலியில் ராஜா பேரன் அவர்களையும் மென்ஷன் பண்ணி ஒரு சில சென்டென்சஸ் பேசுகிறாரு. அதாவது அந்த காணொலியோட அடிப்படை நாம் தமிழருக்கு எதிராக இருக்கிறதாலும் அதில் ஒரு சில பார்ட்ஸில் ராஜா பேரன் அவர்கள் அந்த யானை கவலம், குதிரைவாளி, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு விற்கிறது, அதை சார்ந்த சர்ச்சைகள் வந்துச்சுல்ல. எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்லாம் விற்கிறாரு போகிறாரு. நம்ம அதே பிரச்சனைக்கு நம்மளுடைய ஸ்டாண்டில் ராஜா பேரனுக்கு அதை விற்கிறதுக்கு அதுக்கெலாம் உரிமையெல்லாம் உண்டு, அது உடம்புக்கு கெடுதல் கிடையாதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். பட் அட் த சேம் டைம் அதோட விலை ஏற்கும்படி இல்லைன்னு நம்ம விமர்சனத்தை வச்சுருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நம்மளோட வணிக அடிப்படையில் கொடுக்குற பொருளும் குறைவில்லாது, கொள்வதும் மிகைக்குள்ளாது இருக்கணுங்கிறது தான் தமிழர்களுடைய வணிக கட்டமைப்பு. அதில் ராஜாபுரன் அவருடைய அந்த கொடுக்கக்கூடிய பொருளுக்கான தரமான விலையா இல்லை அது கொஞ்சம் ஒரு பூஸ்டட் ரேட் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் விலை அதிகம் தான். ஏன்னா ஒரு அரை கிலோ 5000 இல்லை, 1 கிலோ 6000 நினைக்கிறேன். 1 கிலோ 6000ங்கும்போது சிறுதானிய மிக்ஸு 1 கிலோ 6000 ரூபா அப்படின்னா அது கொஞ்சம்
விலை அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் அதுக்கப்புறம் அது வைக்கிறத விலை அது அவருடைய விருப்பம், அது அவர் விற்கிறாரு, அது போறாரு, இது நம்ம சொல்லியிருப்போம். அதனால் அதை சாப்பிடுவதால உடம்புக்கு எந்த கெடுதியும் இல்லைங்கிறதையும் நம்ம பேசியிருப்போம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ அந்த இதை எடுத்து இவர் என்ன சொல்றாரு, இவர் எந்த விதமான சர்டிஃபிகேஷனும் இல்லாமல் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து வியாபாரம் பண்ணாருங்கிற மாதிரி அந்த விமர்சனத்தை நெல்சன் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே பேசுகிறாரு. ரீசன் என்ன, ராஜா பேரன் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு சப்போர்ட்டர். நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக உறுதுணையாக கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நபர் தான் ராஜா பேரன். ஸோ இப்போ அந்த வீடியோவில் ராஜா பேரனா ஒரு செக்மெண்ட்டில் சொல்கிறாரு, இப்போ இதுதான் இந்த சண்டைக்கான அடிப்படை காரணம். இப்போ இதில் ஒரு தரப்பு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா பேரனுக்கும் நெல்சனுக்கும் தான் இதில் பிரச்சனை, நாம் தமிழர் கட்சிக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக சில கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அப்படி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. காரணம் என்னென்னா, நெல்சன் அவங்க வீட்டுக்கு போனதில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களும் அடக்கம், அதை மறைக்காதீங்க. அவரை பார்த்து தான் உள்ளே விட்டுருக்காரு அவங்க அப்பா. ஸோ இது வந்து அங்கே அந்த நடந்த இன்சிடென்ட் நடக்கிற டைமில் உள்ளே இருக்கிற ஆட்களில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் 2 பேர் கூடவே இருந்திருக்கிறாங்க. இதில் வந்து அடிதடியாக அவங்க மாற்றலை, அது புரியுது. ஆனால் யாருனால உள்ளே விட்டுருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு பொறுப்பாளர், அது மட்டும் இல்லாமல் அவர் கவுன்சிலருங்கிறாங்க, உள்ளூர்காரர், ஒரு கவுன்சிலர்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஏதோ இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இப்போ சம்திங் அந்த சர்க்கிளில் இருக்க பொறுப்பாளர் போல. அவர் வர பண்ணாங்க, இவங்க அப்பா வந்துட்டு சரி வாங்க உள்ளே உட்காந்து பேசணும்னு சொல்லி நார்மலாக சரி ஏதோ ஒன்று என்ன இருக்கும், மிஞ்சி மிஞ்சி போனால் என்னங்க அவங்க பையன் இப்படி பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷனாக ஒரு நார்மலாக 2 மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் கம்யூனிகேஷனை வந்து பேசிக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் அவங்க அப்பா வந்து உள்ளே விடுறாரு. உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது ராஜா பேரன், அது அவங்க மனைவின்னு நினைக்கிறேன், ராஜா பேரன் அவங்க மனைவின்னு நினைக்கிறேன், இவங்கெல்லாம் உள்ளே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா பேரன் அவங்க மனைவி தானே, அது மனைவியான்னு தெரியலையா? சரி, எனக்கும் தெரியல. அந்த பெண்மணி கூட வந்த பெண்மணி மனைவின்னு நான் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க வந்து, பேசும்போது நம்ம வந்து ஒருமையில் பேசக்கூடாது, ஒருமையில் பேசுறது சண்டையை வித்துடும், அது உங்களுக்கே தெரியும், தூண்டி விடுறோம். அவங்க ஒருமையில தான், மேபி அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, வயசில் இந்த பசங்க சின்ன பசங்கங்கிறனால ஒருமையில பேசியிருக்கலாம். பட் இந்த மாதிரியான இடங்கள்ல அந்த மாதிரி ஒருமையில பேசும்போது கோபம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போனோடனே அந்த பசங்களை வந்துட்டு, அதாவது நெல்சன் அவங்க அண்ணனும் இருந்திருக்காங்க வீட்டில், அவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க வர நேரமும் கிட்டத்தட்ட ஒரே நேரம். ஸோ நெல்சனும் ராஜா பேரனும் வெளியிலேயே மீட் பண்ணிட்டு தான் எல்லாரும் தான் ஒன்றா உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு உட்காந்து பேசும் பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அவங்க அந்த மனைவியை அவங்க வந்து வார்த்தையை வந்து ஒருமையில் பேசுகிறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி காட்டமாக பேசுகிறாங்க. அது காட்டமாக பேசும்பொழுது இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. இந்த வாக்குவாதம் ஏற்படும் போது ராஜா பேரன் அவர்கள் இவங்களை, அந்த பெண்மணியை வந்து கொஞ்சம் காட்டமாக, அதாவது கெட்ட வார்த்தை பேசல, காட்டமாக பேச்சு போக போக ராஜா பேரன் அவர்கள் எந்திரிச்சிடுறாரு. ராஜா பேரன் அவர் எந்திரிச்ச உடனே நெல்சன் அவங்க அண்ணனும் எந்திரிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த சேவக சண்டை கோழி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதுல இருந்து எதிர்ல நிற்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லைன்னா அந்த WWF WWE எல்லாம் பார்க்குறோம், இப்படி 2 பேர் நெஞ்சம் நிமிச்சிட்டு வந்து மோதிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ 2 பேரும் இப்படி ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. ஃபேஸ் ஆஃப், ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு, ஃபேஸ் ஆஃப், அந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஆகுது, இதை பண்ணிட்டு இருக்கும்போது ராஜா பேரன் பிடிச்சி அவங்க அண்ணனை தள்ளிடுறாரு. ஸோ ராஜா பேரன் தான் ஃபர்ஸ்ட் தாக்குறாரு. ஸோ இப்போ அவங்க அண்ணன் வந்து கீழே விழுந்தோடனே சொந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்பா அம்மா முன்னாடி, அவங்க பாட்டி, அவங்க அவங்க அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே வந்து அப்பா முன்னாடியே பையனை கை வாங்கினா அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அவரும் நடுவில் தான் வருவார். அவர் வந்து உள்ளே தடுத்து அவரும் வந்து இது பண்ணுறாரு. ராஜா பேரனோட மூளை வந்து செயல் இழந்துருச்சு, இந்த டெஸ்டாஸ்டரோன் மண்டைக்கு மேலே ஏறிடுச்சு. அவங்க அப்பாவை அடிச்சிருக்காரு, அவங்க அம்மா தடுக்க வந்திருக்காங்க, அவங்களையும் மிதிச்சிருக்காரு. அதை அவரே ஒத்துக்கிறாரு, அந்த வீடியோலேயே ஒத்துக்கிறாரு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, மிதிக்கும் போது அவங்க அம்மா குறுக்கால விழுந்துட்டாங்களாம். இதெல்லாம் நான் சொல்லலை, நான் அந்த வீடியோ முழுசாக பார்த்தேன், அந்த வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள் தயவு செஞ்சு. இங்கே யாரும் அவதூறுலாம் பரப்பலை, நடந்ததை நம்ம பேசுகிறோம். அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி யுட்ரஸில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது. நெல்சன் எனக்கு அவங்க அம்மாவோட அந்த ரிப்போர்ட்ஸும் அனுப்பியிருக்காரு. அதுக்கு அடுத்து நடந்த அந்த வீடியோஸும் எனக்கு பர்சனலாக அனுப்பினார். நடந்ததை நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன், விளக்கமாகவும் சொன்னார். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி அடிச்சவருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவை அடிச்சிருக்காங்க, அவங்க அப்பாவை அடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு வயசான அம்மாவும் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகலை, பட் அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருக்காங்க. இதில் சரி கடைசியாக வரேன், ஒருத்தர் இருக்கான்
எந்த ஒரு இந்த 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 கூட்டத்திலேயே யூஸ்லெஸ்ஸாக ஒரு ஃபெலோ சுற்றிட்டு இருந்தான். நான் அவனை பற்றி நான் கடைசியாக வரேங்க. ஒரு ஃபெலோ யாரை சொல்கிறேன், சவுண்டு மட்டும் விட்டுட்டு இருந்தான், ஒன்றுமே பண்ணலை. அவனுக்கு பர்பஸே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தான் அவன். நான் அவனை பற்றி நான் கடைசியாக வரேன். ஏன் வெளிநாட்டுக்காரங்களை நம்பக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு அத்தாச்சிங்க அவன் சொல்லிட்டேன். புரிஞ்சிருச்சுல. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ராஜபரன் வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. அடிக்கும்போது அப்புறம் அஃப்கோர்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸில் இவங்களும் தள்ளுறது பண்ணுறதுலாம் நடந்திருக்கு. இந்த சத்தத்தில் வந்துன்னு டக்குன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அது ஞாயிற்றுக்கிழமை அந்த பகுதியில் இருக்காங்க பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்துவர்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஒன்றா சர்ச்சுக்கு போகிறது, ஒன்றா அந்த ரிட்டர்னிங் டைம்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கனால டக்குன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. ஒரு கணிசமான மக்கள் வந்தோடனே வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ரகலை நடக்குதுன்னா எல்லாரும் வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாரும் வந்து ராஜாபரனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க கூட இருந்த அந்த பெண்மணி, அப்புறம் அங்கே வந்திருந்த அந்த கட்சி நாம் தமிழ் கட்சி, இந்த மாதிரி அடிதடிக்குள்ள அந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்போ உள்ள கையெல்லாம் வைக்கல. அவங்க அதை நிப்பாட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் கைமீறி போயிடுச்சு. ஸோ வெளியில் வந்துடுறாங்க. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் கேட்டை இவங்க சாத்திக்கிறாங்க. யார்? நெல்சனும் அவங்க ஃபேமிலியும் வந்து உள்ளே இருந்துக்கிட்டு கேட்டை சாத்திக்கிறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் அப்போ வந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர், அதுக்கப்புறம் ராஜா பேரோன், அப்புறம் அவருடைய மனைவி, இவங்கெல்லாம் வந்து வெளியில் நின்றுருக்காங்க. ஏன் இவங்க அந்த ஸ்பாட்டை விட்டு காலி ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த நடந்த கசமுசா சண்டையில் ராஜா பேரோன் கிட்ட இருந்த கார் சாவி வந்து இவங்க வீட்டில் விழுந்துருச்சு. அது வீட்டுக்குள்ளே இருக்குது எங்கேயோ. கார் சாவி கொடுத்தா தானே ராஜா பேரோனால் போக முடியும். ஸோ போகல. இவங்க போலீஸ் வர வரைக்கும் சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சாவி, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து சாவியை கொடுங்க நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதையும் அவங்க எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, அதை நான் வரேன், எப்போ அவங்க சாவி கொடுங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ ராஜா பேரன் அவர்கள் வந்துட்டு வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுக்குறாரு. உனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நான் தாண்டா காரணம், உன்னை நான் கொல்றேனா இல்லையான்னு பாடுறா. இந்த டைலாக்லாம் அவர் வெளிப்படையாக கையை நீட்டி அப்படியே வெளிப்படையாக பேசுகிறாப்புல. ஸோ ராஜாபரனுக்கு நேரம் சரியில்லை, இவ்வளோ தான் சொல்ல முடியும். யார் சொன்னி நீங்கள் இது பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் லைஃப்பை நீங்கள் தொலைச்சிட்டீங்க, இவ்வளோதான் விஷயம். ஸோ இது மாதிரி வந்துட்டு மிரட்டிட்டு இது பண்ணுறாப்புல. இதை மிரட்ட என்ன ஆகுதுன்னா, வெளியிலேருந்து வந்திருக்காங்களே அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, அக்கம் பக்கத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு இனியா நீ வந்து இப்படி பேசுகிற அப்படின்னு அந்த இது வந்து ஹீட்டாகவே இருக்குது. வெளியில் நின்றுட்டு இருந்தாலும் அந்த ஆர்குமெண்ட் டைம் வந்து ஹீட்டாகவே இருக்குது. இந்த ஹீட் மொமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திரும்ப ராஜா பேரன் வந்து இன்னொரு முறை ட்ரிகர் ஆகிறாப்புல. மனுஷன் யானை கவலத்தையும் அது என்னது வேற நம்ம பீமவாளி எல்லாத்தையும் ஒன்றா வலிச்சு போட்டு தான் சாப்பிட்டு தான் வந்திருக்காப்புல. இப்படியா பத்துறது? ஒரு மனுஷன் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணுறீங்க, அடக்கம் வேணும். உங்களுடைய தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் கோவம் வருதுன்னா அப்படி குதிக்கக்கூடாது. உங்களோட மசில் பவரை காட்டணும்னு நினைக்கக்கூடாது. என்ன ஸ்ட்ரென்த் வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்பைடர்மேனில் நாங்கள் கேட்ட கதை. இதெல்லாம் கற்றுக்கோங்க. என்ன புரியல, வந்துட்டு நின்றுக்கிட்டு ரகலை பண்ணுறீங்க. அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு பிரச்சனை ஆகுது. இவர் கொஞ்சம் திரும்ப ரைஸ்அப் ஆகுறாரு. இவர் ரைஸ்அப் ஆனோடனே அவங்க பசுமா இருப்பாங்களா? ஏன்னா அவங்களும் ஆண்கள் தான், அவங்களுக்கும் விதைப்பைகள் இருக்குது. அதுலேருந்து டெஸ்டாஸ்டரோன் எல்லா ஆண்களுக்கும் வரும். எல்லாருக்கும் கோவம் தான் சுருன்னு தான் ஏறும். இவருக்கு அங்கே வந்துட்டு அப்படியே ஒரு மிரட்டர் உருட்டுன்னு ஆரம்பித்தார். தர்ம சாத்திட்டாங்க. எல்லாம் சேர்ந்து வச்சு அடிக்கடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொன்று நிறைய பேர் கேட்பது உண்டு, வந்துட்டு பாரி அவர்களே நீங்கள் வந்து போராட்ட கழகங்களுக்கு வரும் பொழுது ஏன் வேட்டி சட்டையெல்லாம் அணிவது இல்லை அப்படின்லாம் கேட்பாங்க. ராஜாபரன் நிலைமை பார்த்தீங்களா? இதுதான் நடக்கும். சண்டையில் உருவப்படாத வேட்டி என்பது ராம்ராஜ் கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட கிடைக்காது. அவங்க வெல்க்ரோன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, பட் அதையும் இப்படி இழுத்தப்போ அப்படின்னு வந்துடும். இதை பார்த்துட்டு மேபி அவங்க எதாவது கண்டுபிடிக்கலாம், ரிசர்ச் பண்ணி போதும். ஆமாம், அதுக்கு தான் வேட்டியில் இந்த ஒரு மைனஸ் மட்டும் இருக்குது. அதனால வந்து வேட்டி போடும்போது உள்ள பட்டாப்பட்டி டவுசர்னாச்சும் அட்லீஸ்ட் போடுங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையாகவே தோணும். பெரிய அவேர்னஸ் அது. இந்த அவேர்னஸ் வீடியோ நம்ம பல அவேர்னஸ்களை கொடுத்துட்டு வரோம். அதில் இது ஒரு அவேர்னஸ். நீங்கள் வந்து அந்த காலத்தில் பட்டாப்பட்டி போடாமலே யாரும் வேட்டி கட்ட மாட்டாங்க. இன்றைக்கி என்னடா வந்து ஜாக்கி சட்டியை போட்டுட்டு வேட்டியை கட்டுறீங்க, கண்ணை உஞ்சு போகுதுறா எங்களுக்கு. அதுவும் அது ஸ்கின் கலர்லேயே இருந்துருச்சுன்னா டக்குன்னு ஒரு என்னது இதாகிருது அது. ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ்களை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ ராஜாபரன் அவர்கள் அது மாதிரி ஒரு மாதிரி ஓரமாக நின்று அப்படியே ஒரு மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இது நடக்குது. இப்படி நடக்கும்போது தனக்கு ஏற்பட்ட இந்த அவமானம், இந்த வேட்டி ஊர்கள் அவமானம் வந்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த அவமானத்தை ஈடு செய்யறதுக்கு அவர் இன்னொரு வேலை எடுத்து பண்ணார். கவனிச்சிங்களா? என்னாச்சு ராஜாபரன் உங்களுக்கு? சரியா அந்த கேக் மாதிரி என்னாச்சு ராஜாபரன் உங்களுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல.
என்ன பண்ணுறாரு, ஒரு பேகு, அந்த பேக் அந்த வீடியோவில் நிறைய முறை வந்துட்டு போகுது. அந்த பேக் வந்து நிறைய பேர் கையில் மாறி மாறி வருது. அதில் ராஜாபுரம் அந்த பேகை வாங்குறாப்புல, பேகை வாங்கிட்டு உள்ளே விட்றாருங்க, விட்டு எடுக்கிறாருங்க. வீச்சருவாளோட தான் வந்திருக்காப்புல ராஜாபுரம். பேச்சுவார்த்தை நடத்தவா? வீச்சருவாளா? பேச தான் வரணும்னா வீச்சருவாளை எவனா எடுத்துகிட்டு வருவானா? ஸோ இந்த கேஸ் வந்து கொலை முயற்சி வழக்கு. கொலை முயற்சி வழக்குக்கு பெயில் இல்லை. கம்பல்சரி 90 days இம்ப்ரிசன்மெண்ட் நடக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி டிஎம்கே ஆட்சி வரல அப்படின்னா நீங்கள் குண்டாஸ் தான். அப்போ ஏன் டிஎம்கே ஆட்சி வந்தா? அப்போ டிஎம்கே ஆட்சி வந்தால் ஃபேவர் ஆயிரும். ஓகே, அதான் தெரியும். இல்லை, கேள்வியை கேட்க மாட்டேன்றாங்க. அதான் கேள்வி. டிஎம்கே ஆட்சி வந்தால் ஃபேவர் ஆயிரும். பட் சப்போஸ் வேறு ஏதாவது கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் கேஸ் மேலே குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. என்ன ஏன், அதாவது யாராவது உங்களை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா சரி, இதே விமர்சனத்தை எத்தனை பேர் பண்ணாங்க முன்னாடி? அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி சர்ச்சை. 3 மாதத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் வீட்டுக்கு நீங்கள் போனீங்க? 3 மாதத்துக்கு முன்னாடி இதே யானை கவலம், இதே குதிரைவாளி இல்லை, அது என்ன பீமவாளி, இது சிம்மவாளி என்னென்னமோ விற்றீங்கல்ல, இதே பிரச்சனை 3 மாதத்துக்கு முன்னாடி அத்தனை பேர் வீடியோ போட்டாங்க. அவ்வளோ கான்ட்ரவர்சி ஆச்சு. உங்களுக்கு சப்போர்ட்ஸும் வந்துச்சு, நெகட்டிவ்ஸும் வந்துச்சு. எத்தனை பேர் வீட்டுக்கு போய் சண்டை போட்டீங்க? அப்போ இந்த விஷயத்துக்காக சண்டை போடுற ஆளாக இருந்தால் நீங்கள் அப்போவே போட்டிருக்கணும் எல்லாரோடையும். இப்போ ஏன் போட்டீங்க? என்கிட்ட நீங்கள் பதில் சொல்லாதீங்க. நீங்களே இப்போ ஜெயிலில் உட்காந்துருக்கீங்கல்ல, யோசிச்சுக்கோங்க. அரெஸ்ட்டு வீடியோ ஆதாரம் வேறு இருக்கு, அது அரெஸ்டட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வெளியில் வரது போகிறது அவருடைய லாபி. அதான் வச்சு இப்போ எந்த விஷயத்துக்கு நீங்கள் போனீங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்க, எதற்காக நீங்கள் ட்ரிகர் ஆகி போகிறீங்க, இது எனக்கு தெரியல. யார் சொல்லி நீங்கள் போனீங்கன்னு தெரியல. ஆனால் யாராவது சொல்லி நீங்கள் போயிருந்தா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள். கை கழுவிட்டாங்க பாரி. கை கழுவிடுவாங்க. ஃபோன் பண்ணி கை கழுவிட்டாங்க. அது புரியல எனக்கு. ஃபோன் பண்ணி எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு நபர் ஃபோன் பண்ணி கை கழுவுறாரு. ஓஹோ, அதை நான் கண்ணால் பார்த்ததுனால சொல்கிறேன், போய் சாட்சிலாம் சொல்கிறேன். ஓஹோ, ஒரு நபர் கை கழுவிட்டார், இப்படி கழுவிட்டார். ஆமாம், இவங்க சோப்பு வந்து ஸ்பீடான சோப்பு, டப்புன்னு கை கழுவிடுவாங்க. நம்ம பல விஷயங்களில் பார்த்துருக்கோம். இப்போ நான் ஓப்பனாக சொன்னால் இந்த இன்சிடென்ட்டில் யார் விக்டிம் தெரியுமா? நெல்சன் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராஜாபுரம் ரெண்டு பேருமே விக்டிம் தான். என்னோட என்னோட பார்வைக்கு ஓப்பனாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நெல்சன் கூட கோச்சுக்கலாம் மேபி, என்னடா விக்டிம்னு ராஜாபுரம் நம்ம குடும்பத்தில் வந்து அம்மாவெல்லாம் மிதிச்சாருன்னா, ராஜாபுரம் உண்மையாகவே உங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து தகராறு பண்ணியிருக்கணும்னா என்றைக்கோ பண்ணிட்டு போயிருக்கலாம் அவரோட விஷயத்துக்கு. ஆனால் இங்கே தூண்டி விட்டது ஒரு வேற ஒன்று, உங்களுக்கு மிரட்டல் வேறு விட்டுருக்குது. அது பார்த்தீங்களா ஸ்க்ரீன்ஷாட்ஸு? மிரட்டல். பெரிய அமெரிக்க அதிபர், யூ ஹவ் ஸ்டார்டட் எ வார். வார் ஸ்டார்டட் எ வார். விமர்சிச்சா விமர்சனத்துக்கு பதில் கொடு, இல்லை அவதூறுனா கடந்து போ. அதை விட்டுட்டு வார் போற தொடங்கிட்டீங்களா, கான்சிக்வன்சஸை பார்ப்பேன், ஃபேஸ் பண்ணு. அடுத்த நாள் இது நடக்குது. என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? இந்த அம்மா ஒரு பிறமொழியாளர். அந்த பிறமொழியாளர் வந்து இன்னைக்கு தமிழர்களுக்குள்ள சண்டையை மூட்டி நாசம் பண்ணியாச்சா? இதனால இப்போ யாருக்கு நல்ல பேர், யாருக்கு கெட்ட பேர்? இவங்க 2 பேருக்கும் கெட்ட பேர். குடும்பத்தில் வந்து அடிக்கிற அளவுக்கு இவங்க இப்போ அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம பையனை நம்ம முன்னாடி அடிக்கிறாங்க, நம்ம பையன் முன்னாடியே நம்மளை வந்து அடிக்கிறாங்க. இது அவங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே, ஃபேமிலிக்கே ஒரு கஷ்டம். ராஜாபுரனுக்கு கோர்ட்டு கேஸு, அதுக்கு அடுத்து இந்த ஃபோட்டோ. ராஜாபுரம்னாவே அந்த இதோட நிற்கிற தான் போடுவாங்க. வேட்டி இல்லாமல் நிற்கிற ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. யோசிச்சு பாருங்க. சும்மா நீங்கள் வந்து இந்த லேகியம் விற்றதுக்கு உங்களை அவமானப்படுத்திட்டு என்ன பண்ணுவான் அடுத்து? யோசிக்க வேண்டாம். எவனோ சொல்கிறான், எவனோ கெட்டு போகிறான்ட்டு போவீங்களா? இப்போ தேவையில்லாத வேலை இதெல்லாம். உங்களுக்கு அவ்வளோ அதெல்லாம் வந்து சொல்கிறேன் இல்லைங்க. முதல்ல பக்குவப்படுத்தணும் இளைஞர்களை. வந்து இப்போ ரசிகர்கள் என்ன தற்குறின்னு சொல்கிறதுல மட்டும் இல்லை, நம்ம எப்படி வளர்க்குறோம், நம்ம எப்படி நன்முறைப்படுத்துகிறோம், நேர்மை வளர்க்குறோம், அதெல்லாம் பார்க்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ ராஜாபுரம் மட்டும் தனியாக போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ராஜாபுரம் யாரை கூட்டிகிட்டு போயிருக்காரு? நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களை கூட்டிட்டு போயிருக்காரு. நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் கூட இருந்து ஒன்னா இந்த சண்டையை உசுர கொடுத்தா தடுத்துருக்கணும். கரெக்டா? ராஜாபுரம் நெட்டி மிதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போய் விழுந்துருக்கணும். விழுந்து மிதி வாங்கி ஒன்று நீ சும்மா பேசுவேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்து இணையா வந்து கையை உங்குறேன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டிருக்கணும். பதட்டமாயிட்டீங்க எனக்கு தெரியுது.
ஐயோ என்னடா இது பிரச்சனை நம்ம வந்தது வேற, இவங்க பண்றது வேறன்னு உங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஆனா எங்க கொண்டு வந்து விடுறீங்க? இதனால யாருக்கு? இப்ப ராஜா பருங்கிற ஒரு தனிநபர், இந்த தனிநபர் அவருடைய கோபத்துக்கும் அவருடைய இதற்கும் எந்த இதை பழி வாங்கியிருக்காருன்னு பாருங்க. அந்த தனிநபரோட தவறுக்கு யார் இப்ப விலை கொடுக்க போறா? இப்ப ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது தேர்தலுக்கு முன்னாடி நடந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பெரிய கெட்ட பேரா இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு ஒரு சவுக்கு, என்டிகேக்கு ஒரு நெல்சன் வந்திருக்குமா வந்திருக்காதா? தேர்தலுக்கு முன்னாடி வந்தா உங்களை ஒரு புண்ணியம், தேர்தல் முடிஞ்சு இந்த பிரச்சனைகள் நான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இது எப்படி இருந்தாலும் என்னைக்கு பண்ணாலும் தப்பு தானே. முதல்ல நம்மளை பற்றி ஒருத்தன் ஒரு கருத்தை சொல்கிறான், அந்த கருத்து நம்ம ஏற்புடையதா இல்லை, அது நம்ம தவறாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பதில் கொடுக்குறீங்க, அது ஒன்று. இல்லை உண்மையாகவே தவறு அப்படின்னா அது வந்து பதிலாம் கொடுத்தாலும் திரும்ப பண்ணுறான்னா ஒதுக்கி விட்டு போகணும். கரெக்டாக? இது 2 தானே ஜனநாயகத்தன்மை. அதை விட்டுவிட்டு இந்த வீட்டில் போய் விசாரிக்கிறது, வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுறதுலாம் இது என்ன? அப்புறம் எதுக்கு இந்த மெசேஜஸ்? எதுக்குங்க இந்த மெசேஜஸ்? unnecessarily war, you will face the consequences. அந்த கான்சிக்வன்சஸ் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? அதாவது தெரியல என்ன கான்சிக்வன்சஸ். எதுக்கு இந்த ஹெட் வெயிட்? எதுக்கு இந்த ஹெட் வெயிட்? கேங்ஸ்டர் மாதிரி பேசிட்டு இது என்ன ரவுடித்தனம் இல்லையா? அது சைபர் புல்லிங்க. அதை தான் பண்றீங்க. எனக்கெல்லாம் அதானே பண்றீங்க, சைபர் புல்லிங்க. பாரி, நான் முந்தானத்து உங்ககிட்ட கால் பண்ணேன், ஃபுல்லா வந்து அசிங்கமான வார்த்தையை போட்டு அந்த பயலே இந்த பயலே நட்ட ராத்திரி கால் செய்கிறார். உங்களுக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல நான் என்ன பண்ணாலும் கால் பண்ணி கேட்கறாப்புல உங்களுக்காக தாங்க பொறுத்துட்டு இருக்கேன். ரொம்ப எங்க அம்மாவெல்லாம் தப்பா எழுதுறானுங்க. நான் ஏதாவது திரும்ப பதில் கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னா உங்க கூட உட்காந்துருக்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுறா, நீங்க கண்டிப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அவர் ஸ்ட்ரெஸ்ஸா எனக்கு கால் பண்றாரு. நைட் முந்தானத்து நைட் கால் பண்ணீங்க. இது நான்லாம் வந்து பார்த்துட்டேன் பல பேரை. இந்த மாதிரி பண்ண அத்தனை பேரையும் தமிழ் தேசியத்திலேருந்து காணாமல் போயிருக்காங்க. நீ தலைகளான்னு நின்று தண்ணி குடித்தாலும் நாகரிகமான நேர்மையான உண்மையான ஒரு தமிழ் தேசியவாதியோடைய மயிரை கூட உன்னால் பிடுங்க முடியாது. இதை நான் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நேர்மையாக நிற்கிறவனே உங்களால் வீழ்த்திட முடியும் நீங்கள் நினச்சி வேலையை பார்த்தீங்க அப்படின்னா நீ பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அதே போல் எனக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, எதிர்ப்புலேயே வளருவோம். கதறு அந்த உன்னோட கதறலையே நாங்கள் வளர்ந்துட்டு போகிறோம். இப்போ என்ன? இப்போ அந்த பையனை எடுத்துக்கோங்களேன், நெல்சன் தானே விட்டுருக்கீங்க. பேசிக்காக நெல்சனை நீங்கள் வளர்த்தா நெல்சனுக்கு இது ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் அப்படியே சொன்னேன், நான் ஃபோன்லேயே தான் சொன்னேன், நெல்சன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நடந்தது அனைத்தும் நன்மைக்கு. தப்பு செஞ்சால் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தாங்க ஆகணும். ஏன் உப்பை வாயில் தூக்கி அள்ளி போடுறீங்க? இதுதான் நடந்திருக்கு. ஸோ ராஜாபாலும் தன்னுடைய இமேஜை இழந்துட்டாரு, தன்னுடைய லைஃபையும் இழந்துட்டாரு. உங்களுடைய கோபத்தால் உங்களுடைய பக்குவமற்ற செயலால் எவ்வளோ பேருக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, ஃபிசிக்கல் கண்ட்ரோலு, எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி வந்து பாடி பில்ட் பண்ணணும்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி எந்த மூஞ்சி வச்சுட்டு திரும்ப நீங்கள் அந்த காலத்துக்குள்ளே வர முடியும்? உங்களை எப்படி பார்ப்பாங்க? எல்லாம் இனிமேல் ஒரு ரவுடியாக தான் பார்ப்பாங்க. உங்களை இனிமேல் ஒரு ரவுடியாக தான் பார்ப்பாங்க. அப்படி தான் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. பேச்சுவார்த்தைக்கு வேற உங்களுக்கு எதுக்கு வீச்சருவா கையில் சொல்லுங்கள். இதுக்கு மட்டும் ரீசன் சொல்லுங்கள். ஜட்ஜு கேட்பாரு, நான் கேட்கல, ஜட்ஜு கேட்பாரு, எதுக்கு பண்ணி வீச்சருவா எடுத்துகிட்டு போனேன் அவங்க வீட்டுக்குன்னு? எதுக்கு எடுத்துகிட்டு போனீங்க? வெட்டி கொண்டுலான்னு பார்த்தீங்களா? வெட்டி கொண்டுட்டு என்ன பண்ண போறீங்க? கொலை செய்கிற அளவுக்கு அந்த பீமவாளி அவ்வளோ முக்கியமா? எனக்கு புரியல. ஒரு கொலை செய்கிற அளவுக்கு அந்த பீமவாளி இந்த மூலிகை என்ன புரியல எனக்கு. அந்த இதுக்கு தான் கோவத்துக்கு தான் போனீங்களா? அப்படின்னா எத்தனை கொலை நீங்கள் பண்ணியிருக்க நேரம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த டைமில், அந்த சர்ச்சை வந்த டைமில், அந்த மாவு பாக்கெட்டில் பிரச்சனை வந்த டைமில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 பேர் உங்களுக்கு எதிராக வீடியோ போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆதரவாக 4-5 பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் 200-300 பேர் இதை ஆதரவாக வந்த வீடியோ அத்தனையும் தமிழ் தேசிய தரப்புல தான் வந்துச்சு. என் தரப்புலேருந்து வந்திருக்கும். என் தரப்பில் உங்களுக்கு ஆதரவு இருந்தாலும் நான் என்ன சொல்லியிருப்பேன், அந்த விலை மட்டும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு இருப்பேன் நான். பட் அப்படிலாம் சொல்லி இருக்கும்போது நீங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டுருக்கணும். சரி, நீங்கள் போகிறீங்க, தனியாக போயிட்டு என்னமோ பண்ணிட்டு முட்ட வேண்டியதானே. எதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க? உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆள் வேணுமா? எதுக்கு அவங்க? என்ன நோக்கம்? இப்போ நீங்கள் மட்டும் போயிருந்தீங்கன்னா அவங்க வீட்டில் கேட்டை திறந்து உங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. பிரச்சனையை ரோட்டில் முடிச்சுட்டு போயிருக்குங்க. நாம் தமிழர் கட்சி உள்ளே வந்ததுனால தான் சரி ஏதோ கட்சிக்காரங்க அவங்க என்ன பண்ணியிருப்பா. இதில் கொடுமை என்ன தெரியுமா? உங்கள் கட்சி மேலே இருந்த நல்ல இமேஜின் காரணமாக தான் உங்களை உள்ளே விட்டுருப்பாங்க. இதே திமுக காரணம் என்ன பண்ணியிருப்பாங்க? ரோட்லேயே போடா மயிர் அப்படின்னு இருப்பாங்க. அப்பயே போலீஸ் போலீஸ் கால் பண்ணியிருப்பாங்க, திருடங்கள்லாம் வீட்டுக்கு முன்னாடி வராங்கன்ட்டு.
சரி ஏதோ நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏதோ நிதி கேட்க வராங்க போல, வாங்க உள்ள இருந்து உட்காந்து கூப்பிட்டா நீ உள்ள உட்காந்து வீட்டில் இருக்கவங்கள எட்டி மிதிப்பேன், அம்மாவை போட்டு மிதிப்பேன் அப்படின்னா என்ன காரணம்? இப்போ அதுதான் இப்போ கெட்ட பேர் வாங்கிட்டு இப்போ வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு, அதாவது அங்கே போன நிர்வாகிகளை மறைக்க பார்க்குறீங்க. எதுக்கு? சரி இப்போ அப்படியே எடுத்துக்குவோம். நெல்சன் தான். நெல்சன் வந்து திமுகவை சார்ந்த ஒருத்தரை பற்றி வீடியோ போடுகிறார். நல்லா கவனிங்க. நெல்சன் திமுகவை சார்ந்த ஒருத்தரை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காரு. மனோ தங்கராஜை பற்றி வீடியோ போட்டிருக்காரு. அது சீட்டு கிடைக்கல, அதெல்லாம் பாராட்டிட்டு இருந்தாங்க. இப்போ நெல்சன் வந்து மனோ தங்கராஜை பற்றி வீடியோ போடுறாரு. மனோ தங்கராஜுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வேற ஒரு பிரச்சனைக்காக நெல்சன் கிட்ட போய் வம்பு வளர்த்து அடிச்சிருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? திமுக அது மாதிரி பண்ணிட்டாங்க அதான சொல்லியிருப்பீங்க. இல்லை மாற்றி தான் சொல்ல போறீங்களா? இல்லைங்க திமுக உத்தம கட்சிங்க, திமுக சொல்லியாங்க அது போய் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்லை என்ன சொல்லுவீங்க? திமுக செஞ்சது தப்புன்னு சொல்லுவீங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்ல போறீங்களா? இப்போ நீங்கள் எல்லாரும் உடன்பிறப்பாக மாறுவீங்க. அதுதான் நடக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், தப்பை சரி செஞ்சுக்கோங்க. நம்ம செய்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு வாழாதீங்க. ரொம்ப தப்பு. இல்லை பாரு, ஏன்னா இன்னும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் அவங்க வந்து தமிழ் தேசியவாதிகள்லாம் சொல்ல வரல, என்டிகே பேர் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் தாண்டா நல்லா நடக்கட்டும்டா இதை ஆதரிக்கிறாங்க. திமுக வந்து இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்டுக்கும் ஆள் அனுப்பி வந்து பிரச்சனை பண்ணுறப்போ அதை வந்து எதிர்த்து தானே கேள்வி கேட்குறீங்க, தப்புன்னு சொல்கிறீங்கல்ல. ஒரு பையனுக்கு நடந்தப்போ நெக்ஸ்ட் உனக்கு தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க, இதை ஆதரிக்கிறாங்க. அந்த மாதிரி மனநிலையில் நிறைய பேரை வந்து மயிரை கூட பிடுங்க முடியாதுடான்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிலாம் நீ நினச்சிட்டு பண்ணினா உன் கட்சி நீ கலைச்சிருவ. அப்படிலாம் அந்த மாதிரி கட்சிக்குள்ளே இருந்துட்டுலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். உண்மையாகவே உங்கள் கட்சியும் உங்கள் கட்சியின் மீது எதிர்காலத்தையும், உங்கள் கட்சியில் இத்தனை இருக்கக்கூடிய பெண்கள், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்களெல்லாம் நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசுகிறவனை முதல்ல நீக்குங்க கட்சியிலேருந்து. இதைத்தான் நான்லாம் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா பல பேரை பகைச்சே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பல பேர் பகையாளியாகவே இருக்க மாட்டான். நட்பு முரண் எல்லாத்தையும் பகை முரணாக மாற்றி உட்கார கூட்டத்தை தான் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க. யார் உங்களுக்கு நண்பராக இருந்தா? அவ்வளோ பேர் நண்பராக இருந்தாங்கல்ல. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் கூட இருந்த எத்தனை பேர் வந்து உங்கள் தேர்தலில் உங்கள் கூட நின்னாங்க சொல்லுங்கள். பேர் விட்டு என்னால் சொல்ல முடியும், ஆனால் சொல்ல விரும்பலை. யாருமே உங்கள் கூட நிற்கல. காரணம் என்ன? அதான் நட்பு முரண்களை எல்லாத்தையுமே பகை முரணாக மாற்றினது. வேற என்ன? இப்போ புரியுதா நான் ஏன் ஆதரிக்கலன்னு? தேர்தலுக்கு நான் இந்த கட்சிக்கு நான் ஆதரவு தெரிவிக்கல நான் சொன்னதுக்கான காரணம் இப்போ புரியுதா? அது எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க, அவர் செயல்கள் எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. ஸோ அப்போ இதுதான் நடந்துச்சு. இப்போ இதில் நீங்கள் முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து என்னென்னா, அந்த பெண்மணி, அதாவது ராஜா பேரன் அவங்களோட வந்த பெண்மணி வந்துட்டு எப்போ வந்து அவங்க அம்மாவை வந்து வணங்கி இதெல்லாம் பண்ணுற காட்சிகள் இருக்கும். அது எப்போ நடக்கும்னா, தயவு செஞ்சு சாவியை கொடுத்துருங்க, ஏன்னா போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவர் வந்து கத்தியை வேறு உருட்டார். கத்தியை உருணுன்னே என்ன அவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா, யாரையா வெட்டிக்கிட்டி போட போகிறா போல. வெட்டிட்டானா என்ன ஆகும்? அவ்வளோதான், கூட வந்த இவங்க மேலேயும் தான் கேஸு பெரிய இதாயிரும். அதனால வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும்னு அவங்களுக்கு உண்மையாகவே கன்சர்ன் வந்தது அந்த டைமில் தான். அது வரைக்கும் அவங்களோட வாய்ச்சவடெல்லாம் வேற லெவலுக்கு இருந்துச்சு, ஓவராக பேசிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேங்க, தயவு செஞ்சு தமிழக பெண்களுக்கு நான் இது ஒரு பொதுவான கூறாவே சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஆண்களுக்குள்ளே சண்டை நடக்கும்போது உள்ளே வராதிங்க, இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. நானும் பார்த்துட்டேன், இந்த பல சண்டைகளை நான் பார்த்துருக்கேன், பல லைவ் இது சண்டைகளை நான் பார்த்துருக்கேன். ஆம்பளைங்க கூட பேச்சுவார்த்தையில் பேசிட்டு தாங்க இருப்பாங்க. இந்த பெண்கள் உள்ளே வந்து ஒரு 2 சவுண்டு கொடுப்பாங்க, அடிதடியா மாதிரி இருக்குங்க. அது நானும் பல சண்டைகளை பார்த்துட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, பெண்கள் உள்ள வந்தோடனே அவங்களோட அந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. டக்குன்னு அந்த சிச்சுவேஷனை மாத்திடுறாங்க. ஒன்னா இவங்க வந்து பேசும்போது இவங்களை ஏதாவது பேச போனோம்னா டக்குன்னு கோவம் வந்துடுது, டக்குன்னு இவங்க பாஞ்சு அடிச்சிருவாங்க. அதனால பெண்கள் ஆண்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது உள்ள இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. முடிஞ்சா சண்டை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பாருங்க. உள்ள பூந்து குட்டையை கொடை போட்டுறாதீங்க. ஆக்சுவலா இதுக்கான ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தான் இந்த சண்டை. கரெக்ட். அந்த பெண்மணி மட்டும் கொஞ்சம் இல்லைங்க வந்து அவங்க கிட்ட இருக்கவங்க, இல்லப்பா உங்க பையன் பண்ணது அப்படின்லாம் ஒரு மாதிரி உரிமையா அப்படி பேசிட்டு போயிருந்தாங்கன்னு கூட பிரச்சனை பெருசாவே ஆயிருக்காது. இப்போ வந்து தம்பி வயசு இருக்கும், நீ என்னப்பா நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த தொழில் பண்றோம், நீ வாட்டி இப்படி பேசுறியாப்பா போறியாப்பான்னு கூட சொல்லியிருந்தா, எப்பான்னு பேசியிருந்தா கூட பிரச்சனையும் ஆயிருக்காது. டே நீ இவன் பேசி அந்த வே ஆஃப் அவங்களோட வே ஆஃப் வார்த்தைகள், பாடி லாங்குவேஜ் சண்டை ஆயிடுச்சு. இவரும் சண்டை ஆகுது. சண்டைன்னா அப்படியே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சண்டையை. கடைசியில் வந்து இவர் அருவாளை தூக்கின உடனே எங்கேயாவது வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கார் சாவி கொடுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்தோடனே உங்களுக்கே தெரியும், அரெஸ்டட். இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் ராஜா பேரன் அவர்கள் அரெஸ்டட். ராஜா பேரன் அவர்கள் இப்போ சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்து கேஸ் வந்து நான் தான் சொன்னேன்ல, திமுக ஆட்சி வந்துச்சுன்னா
இதுல இந்த கூட்டத்திலேயே வெட்டி பயில ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, யார் தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டான் அப்போ ஃபர்ஸ்ட் புரியல. அங்க இருந்த ஒரு கோல்டன் ரிட்ரீவர் நாய் நெல்சன் அவர்களே. லாபா கோல்டன் ரிட்ரீவர். நெல்சன் அவர்களே பார்த்து கொள்ளுங்கள். நான் நினைச்சேன் என்ன நெல்சன் வேற ப்ரீடே கிடைக்காதா? ஏன்னா இதுதான் லேப்ரடாரு கோல்டன் ரிட்ரீவர்களோட பாவம், அதோட தன்மையே அதுதான். அதுல சண்டை வந்துச்சுன்னா அது அதிகபட்சம் அதனால செய்ய முடிஞ்சது. தூரமா இருந்து ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து குலைக்கிறியா ஐ ஓய் இன்னும் குலைச்சிட்டு இருக்கோம். அது அந்த குலைக்கிற சத்தம் எப்போ தெரியுமா கேட்டிருக்கோம் உங்களுக்கு? நல்லா கவனிங்க, கேட்டை சாத்தினதுக்கு அப்புறம் தான் கேட்டிருக்கோம் அந்த சவுண்டுக்கு. கேட்டை திறந்து உள்ள இருக்கும்போது, ராஜாபுரம் உள்ள இருக்கும்போது இது இல்லை. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம இது நாட்டு வகை நாய்களை வாங்குங்கள். ராஜபாளையம், வேற ஏதோ கோம்பை, இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிற்கணும் அப்படின்னா புள்ளிக்குட்டா, அலங்கு, இந்த மாதிரி டாக்ஸை ஒரு ப்ரொடெக்ஷன் டாக்ஸை வாங்கி வைங்க. நெல்சன் அவர்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் டாகை வாங்கி வச்சா யாரும் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ அதையும் நான் வந்து லெசன் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வீடு பூந்து ஒருத்தன் கை வைக்கும் பொழுது அவனை பாஞ்சு கடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த நாய் வளர்க்கறதுக்கு நமக்கு பயன் இல்லைன்னா அது வந்து பேசிக்கலி வந்து ஒரு டாய் பொம்மை மாதிரி தான். பாவம் அது. அதுக்கு தான் நம்ம பாதுகாப்பு, அது நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ அதையும் நம்ம இந்த இதோட ஒரு டேக்கேவாக சொல்லி முடிக்கிறோம். நாட்டு வகை நாய்களை மட்டுமே வாங்குங்கள், வளருங்கள். ரைட். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் 2 தமிழர்கள் கூட வந்து நடந்த சண்டை சங்கடமா இருக்கு. சிம்பிளா சொல்றேங்க, இது அரசியல் இல்லை. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. அது உங்களுக்கு இப்போ புரியாது. அதுக்கான விலையை நீங்க தான் கொடுக்க போறீங்க. என்ன உங்களை நம்பிக்கொண்டு எத்தனையோ பேர் இப்படி வருவீங்க அப்படி வருவீங்க, ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி வந்துச்சுன்னா பையன் டாப்பாக வருவாங்கிற மாதிரி சந்தோஷத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தவறுகள் செஞ்சுட்டே போகிறீங்க. அதை வந்து நான்லாம் வந்து பல முறை வெளியிலேருந்து விமர்சித்து பார்த்து அதை சரி செய்கிறதுக்கு முயற்சிச்சு பார்த்து ஒரு லெவலுக்கு மேலே என்னென்னா இவங்களை சரி செய்ய முடியாதுங்கிற ஒரு விரக்தி மனநிலைக்கு வந்துட்டோம். அந்த விரக்தி மனநிலை வந்ததுனால தான் நம்ம வந்து வேறு வழி இல்லை, நம்ம எல்லாம் தனியாக இயக்கம் கட்டி தான் இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். ஏன்னா இப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த புரிதல், அதை சார்ந்த சிந்தனை இதெல்லாம் போயிடுச்சு. இப்போவும் நான் சொல்கிறேன், நெல்சனை வந்து இது பண்ண, நெல்சன் வந்து என்ன தவறு வேணாலும் சொல்லட்டும், நெல்சன் வந்து என்ன மாதிரி விமர்சனத்தை வேணால் வைக்கிட்டோம், நெல்சன் வீடு ஏறி போய் அடிக்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. ரவுடித்தனம். ஏற்றுக்க முடியாதுலாம் இல்லை, ரவுடித்தனம். இந்த ரவுடித்தனத்தை வந்து யாரும் செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி ராஜாபேரன் போய் பண்ணியிருக்காரு. ராஜாபேரன் அவரோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு தான் போய் பண்ணாருன்னு கூட வச்சுக்குவோம். அவருக்கு துணையாக போன நாம் தமிழர் கட்சி எதுக்கு போச்சுன்னு சொல்லுங்கள். ராஜாபேரன் தானே போகணும். ராஜாபேரனுக்கு எதுக்கு நாம் தமிழர் கட்சி பாடி கார்டாக போகுது? ஏன் ராஜாபேரனால் தனியாக போக முடியாதா? அவரோட தனிப்பட்ட பிரச்சனைக்கு எதுக்கு இவங்க 2 பேர் போகிறாங்க உள்ள? இப்போ இதுதான் தேவையில்லாத வேலை, இதுதான் வெட்டி வேலை. இந்த வெட்டி வேலையை பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ஒரு அரசியல் கட்சி இப்படிலாம் வேணாலும் நடந்துக்கலாம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆயிரும் இந்த மாதிரி. இப்போ இன்றைக்கி டோட்டல் தமிழ்நாடு இந்த விஷயம் வந்து பேசிட்டு சோசியல் மீடியாவில் உங்களோட லக்கு, நாளைக்கு எலெக்ஷன், அதனால இது நீடிக்காது. எலெக்ஷனுங்கிறனால இந்த டாபிக் வந்து கடந்து போயிடும். பட் தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தான். இனிமேது கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறது, யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்லாம், இந்த எச்ச வேலையெல்லாம் பண்ணுற வேலையை விட்டுருங்க. இது நீங்கள் பண்ணுறது எச்ச வேலை. அந்த எச்ச வேலைக்கும் இவங்க வந்து முட்டு கொடுத்துட்டு ஒரு குரூப் இன்றைக்கி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் தட்டி கேட்குற நபர்களையுமே வந்துட்டு காசு பேசி இது வேலை பேசி இது பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி ரிப்போர்ட் அடித்து தூக்க முடியுமா அப்படிலாம் பார்த்தா பண்ணுங்க. பட் அது இருந்தாலும் எல்லாம் உண்மையை பேசுறது, நான் நாளைக்கு இல்லைனாலும் சரி, நாலு கொன்னே போட்டால் கூட என்ன ஆகும்? எல்லாரும் அப்படியே விட்டு போயிடுவாங்களா? இன்னும் 10 பேர், இன்னும் 4 பேர் ஒருத்தர் வந்து பேசுவான். என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லாரும் கொண்டுட்டே இருப்பீங்களா? நல்லபடியாக நீங்கள் திருந்தி வாழ்ந்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுதா? ஈஸியான ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது ஏன்டா சுற்றி ஏதாவது சொல்யூஷன் தேடுறீங்க? ஈஸியான சொல்யூஷனை நோக்கி நகருங்கிறத நம்ம சொல்கிறோம். ரைட். ஓகே பாரி, ஒரு சின்ன குட் பை தான். ஏன்னா சீக்கிரம் திருப்பி மீட் பண்ண வேண்டியிருக்கும். நாளைக்கு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கும். யார் வந்து ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு பல ஆங்கிள். ஸோ சீக்கிரம் சந்திப்போம் மக்கள். ஜெயிக்க போறாங்களே உங்களுக்கும் தெரிஞ்சிடும். நாங்கள் வந்து அதை வந்து பேசுவோம். நன்றி பாரி. நன்றி.